கிராமத்தில் ஒரு சிவகுமார் என்ற யுவன் வாழ்ந்தான். அவன் ஆர்வமும் துணிச்சலும் மிகுந்தவன். மற்றவர்கள் அந்நிலைக்கு செல்ல தயங்கினாலும் சிவகுமார் அந்த மர்மத்தை கண்டுபிடிக்க முடிவு செய்தான். மாலை நேரம். சூரியன் மறைந்த பின்னர் அவன் மர்ம மரத்தின் வழியாக மேல்மலைக்கு ஏறினான். காடுகள் கடுமையான சுண்டுகளாலும் மரங்களின் சாயல்களாலும் அவனை சோதித்தன. அப்போது வானில் ஒளியோடு முருகல் தோன்றினார். ஆனால் அவர் மயூரத்தில் ஏறியவர் அல்ல, மனித வடிவில் இருந்தார். கையில் வேல் பிடித்து மின்னல் போல் பிரகாசித்தார். முருகன் சிவகுமாரனை நோக்கி மென்மையாக குரல் கொடுத்தார். யுவனே, மலைக்கான மர்மத்தை உணர விரும்புகிறாயா? மனதை தெளிவாக வைத்தால் மட்டுமே தெரியும். பயமின்றி என் வழிகாட்டலை பின்தொடர். சிவகுமார் தன்னம்பிக்கையுடன் முருகனை பின்தொடர்ந்தான். மலைப்பாதையில் 3 சோதனைகள் அவனை காத்திருந்தன. மரங்களின் பாதை. மரங்களின் களஞ்சியங்களில் ஒவ்வொரு மரமும் மாயையான உருவமாக மாற்றப்பட்டது. சிவகுமார் தனது அச்சம் மற்றும் சோர்வை வென்று முன்னேறினான். நதிப்பாதை. ஆழமான நீரில் பல அச்சமான உருவங்கள் தோன்றின. அவன் மன அமைதி மற்றும் விசுவாசம் இல்லாமல் இருந்தால் அதை கடக்க முடியாது. சிவகுமார் தன் மனதை சுத்தமாக வைத்துக்கொண்டு நதியை கடந்தான். கிரீஷ்ம மலைப்பாதை. மலைக்கோரையில் ஒரு மர்ம ஒளி பாய்ந்தது. முருகன் இங்கே காத்திருந்தார். ஒளியில் ஒளிரும் வேல் கையில் முருகன் சிவகுமாரனை நோக்கி சிரித்தார். முருகன் கூறினான், இவ்வுலகில் உண்மையான அறிவு, துணிவு, மன அமைதி கொண்டவன் மட்டுமே உண்மையை காண முடியும். நீ 3 சோதனைகளையும் கடந்து வந்தாய். அதேவேளை நீ என் அருளை பெற்றாய். முடிவில் முருகன் வேல் மேலே தூக்கி சிவகுமாரனை ஆசீர்வதித்து மயூரத்தில் பறந்தார். அவன் பார்வையில் முளைமலையும் வனமும் ஒளியோடும் புதிய உயிரோடும் கழிக்க ஆரம்பித்தன. அந்த நாள் முதல் சிவகுமார் கிராமத்திற்கு திரும்பும்போது அவன் பெற்ற அனுபவங்களை பகிர்ந்து மக்களுக்கு மர்மங்களையும் அறிவையும் கொண்டு வந்தான். கிராம மக்கள் அவனை பிரகாசமான கதை சொல்லியானவனாக மதித்தனர். இக்கதை சங்க இலக்கியத்தின் அதிசயங்களையும் முருகனின் வழிகாட்டுதலையும் மனிதரின் அறிவையும் வெளிப்படுத்துகிறது. முருகன் போராடுபவன் மட்டுமல்ல, மர்மங்களையும் புதிர்களையும் தீர்க்கும் அறிவு வழிகாட்டியும் ஆகிறார். அந்த மலை, அந்த மர்ம மரம், அந்த 3 சோதனைகள் அனைத்தும் கிராம மக்களுக்கு புதிரான கதை மற்றும் மர்மமான உண்மையாக நிலைத்தன. மக்கள் முருகனை பார்த்து, அவர் போராடுபவன் மட்டுமல்ல, அறிவை தருவோரும் என்று பாடினார்கள். முடிவில் முருகனின் அருள், பக்தியின் சக்தி, மனித மனதின் நேர்மை அனைத்தும் இணைந்தால் உலகில் எதுவும் முடியாதது என்பதை இந்த கதை நமக்கு காட்டுகிறது.